ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான செய்முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் நூக்கல் உருண்டை குருமா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், நான் 4 முழு முந்திரியை சேர்க்குறேன். இது கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சுருள் பட்டை, ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு முழு பூண்டை சேர்த்துட்டு தோல் உரித்து சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், 6 பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரை கப்பு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு அதை அப்படி நல்லா கலந்துட்டு, தேங்காயெலாம் ரொம்ப டீப்பாக வதங்க வேண்டாம். கூடவே ஒரு 10 இலை போல் புதினா இலை சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்துட்டு, கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் கசகசா சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுருவோம். இன்றைக்கி நான் 280 கிராம் அளவுக்கு நூக்கல் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா சீவிட்டு அந்த நூக்கல்ல இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து, இதை பாருங்கள், சேமியா மாதிரி இருக்குது. அதில் துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது அந்த நூக்கல்லேருந்து நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க எக்ஸ்ட்ராக்ட்டு. இதை நம்ம லாஸ்ட்டாக குருமாவில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் அந்த உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய், 1 கிராம்பு, சுருள் பட்டை சின்ன துண்டாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து 1/4 கப்பு பச்சை பட்டாணி, 1/4 கப்பு வெள்ளை பட்டாணி ஓவர் நைட்டே ஊற வச்சது அதையும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டு இதே மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த நூக்களை சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இதையும் அந்த மசாலாவோடையே சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டையாக பிடிச்சு எடுத்துருவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கரம் மசாலா எதனா சேர்க்கணும் லைட்டாக சேர்த்துக்கலாம். உருண்டை ரொம்பவும் டைட்டாக பிடிக்க வேண்டாம், லைட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. இந்த பக்கம் ஸ்டீமர் ரெடியாக இருக்குது சூடாக. அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு இந்த உருண்டைகளை சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், வெந்து வந்தாச்சு. நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுருவோம். ஆறியாச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளோட அந்த நூக்கல் உருண்டை. இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் நம்ம அந்த குருமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணியாச்சு. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 3 பிரியாணி இலையை 2 கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய வச்சுருவோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் 1 கப்பு அளவுக்கு சாம்பார் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு, இல்லாட்டி வதங்கும் போதே கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலாலே சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு, இருந்தாலும் வதக்கும் போது சேர்க்கும் போது அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எந்த மிளகாத்தூள் எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்செடுத்த இந்த தேங்காய் மசாலா மட்டும்தான். அதையும் சேர்த்தாச்சு. அப்படியே நல்லா கலந்து பரட்டி விட்டுருவோம். நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த நூக்கல் எக்ஸ்ட்ராக்ட்டு, அதுக்கப்புறம் மசாலா அரைச்ச மிக்சி ஜார் அலசி எடுத்து தண்ணி ஊற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி அந்தளவு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துருக்க அளவுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர வச்சாச்சு. இதை பாருங்கள், கொதிச்சும் வந்தாச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த நூக்கல் உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த நூக்கல் உருண்டையை பொரித்து சேர்க்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா, அது பொரிக்கிறத விட இந்த மாதிரி
ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த உருண்டையும் சேர்த்து நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகவும் வந்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான நூக்கல் உருண்டை குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த வாசனை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அந்த நான்வெஜ் குருமா வாசனை மாதிரியே தான் இருக்குது. என்னடா இது பார்க்க வெள்ளைய தயிர் குழம்பு மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் போதுமான அளவுக்கு காரமும் தேவையான அளவுக்கு மசாலாவும் சேர்ந்தே இருக்குது. நம்ம வழக்கமாக பண்ணுற இந்த குருமா மாதிரி நிறைய இந்த வாசனை பொடியோ இல்லாட்டி காரத்தூளோ நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரோட நல்ல ஒரு வாசனையோட பார்க்கவே சூப்பராக தான் இருக்கும். சாப்பிடவும் சூப்பராக தான் இருக்கும். நல்ல சூடான சாதத்து கூட 2 இந்த நூக்கல் உருண்டையை வச்சு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டங்களோட வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே அருமையாகவே இருக்கும். நீங்களும் வித்தியாசமான இந்த நூக்கல் உருண்டை குருமாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை எடுத்து ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.